அவருடைய நெறி இன்றைக்கு ரெலவெண்டா, இன்றைக்கு பொருத்தமாக இருக்குமா? பல கேள்வி இருக்கு இல்லையா? இன்றைக்கு நடைமுறையில் பின்பற்றுவதற்கு ரொம்ப ரொம்ப எளிமையாக சிறப்பாக இருக்கும் ஒரே சம்பிரதாயம் எதுனா ராமானுஜ சம்பிரதாயம். இதற்கு எம்பெருமானார் 7 முக்கிய கொள்கைகள் காட்டியிருக்கிறார். எக்காலத்துக்கும் பொருந்தும்படி, எல்லோரும் எளிதில் பின்பற்றும்படி 7 கொள்கைகள் ராமானுஜர் காட்டியிருக்கிறார். 7.25 கொள்கைகளை சொல்ல ஆரம்பிக்கிறேன். ஒரு 7:50 7:55 இந்த 7 கொள்கைகள் என்னங்கிறத சொல்லிடுறேன். அந்த 7 என்னன்னா, முதல் கொள்கை ஸ்ரீமன் நாராயண பாரம்யம், பிராட்டியோடு கூடிய பெருமாளே பரம்பொருள் என்று ராமானுஜர் நமக்கு காட்டி கொடுத்தார். ஒன்று, என்னென்ன பாயிண்ட்ஸ் நோட் பண்ணிக்கோங்க, விளக்கம் அப்புறம் கொடுத்துட்றேன். ஒன்று, ஸ்ரீமன் நாராயண பாரம்யம், பிராட்டியோடு கூடிய பெருமாள், மகாலட்சுமியின் கணவனான நாராயணன், அவன்தான் பரம்பொருள். 2, தஸ்ய ததிதர சர்வ நிரூபித ஆத்மத்துவம், உலகத்தில் உள்ள அத்தனை பொருள்களும் பகவானுக்கு சரீரமா உடலா இருக்கு. எல்லா பொருளுக்குள்ளும் ஆத்மாவாக உயிராக பெருமாள் இருக்கிறார். உடல் உயிர் உறவு, எல்லாம் பெருமாளுக்கு உடல், பெருமாள் உள்ளே உயிர். இது 2வது கொள்கை. 3வது, சப்தானாம் தத்பரியந்த விசிஷ்ட வாச்சித்துவம், இந்த உலகத்தில் நீங்க என்ன வார்த்தை சொன்னாலும் அது பெருமாளை தான் குறிக்கும். சேர்னு சொன்னாலும் பெருமாள் தான், மைக்குன்னு சொன்னாலும் பெருமாள் தான். அது எப்படி பார்த்தா, உள்ளுக்குள்ள அவர் தானே உட்காந்துருக்கார். அதனால நீங்க என்ன வார்த்தை சொன்னாலும் அது பெருமாளை குறிக்கும்ங்கிறது 3வது கொள்கை. இதெல்லாம் எந்த அளவுக்கு இன்னைக்கு ரெலவெண்ட்டுங்கிறத பின்னாடி பார்க்க போறோம். அப்போ இதுவரை 3, பிராட்டியின் கேள்வனான பெருமாள் பரம்பொருள். 2, அவர் எல்லாத்துக்குள்ளேயும் ஆத்மா. 3, எல்லா வார்த்தைகளும் பெருமாளை தான் குறிக்கும். 4வது, தஸ்ய சர்வ கர்ம சமாராத்தியத்துவம், நீங்கள் செய்யக்கூடிய எல்லா செயல்களையுமே பெருமாளுக்கு பூஜையா செய்யலாம். அன்றாடம் வீட்டில் திருவாராதனம்னு ஒரு பூஜை பண்ணுறோம், அவசியம் பண்ணணும். அது மட்டும் இல்லை, நம்முடைய அன்றாட கடமைகள் அத்தனையுமே, ஏன் உங்கள் தொழிலை கூட பெருமாளுக்கு செய்யும் பூஜையாக செய்யலாம். எல்லா செயல்களாலும் பகவானை ஆராதிக்கலாம். இது பாயிண்ட் நம்பர் 4. பாயிண்ட் நம்பர் 5, பக்தி பிரபத்தி வசீகாரியத்துவம், அந்த பகவானை நாம் வசப்படுத்தணும், அவன் அருளை பெற வேண்டும் என்றால் 1, பக்தி யோகத்தில் ஈடுபட வேண்டும், டிவோஷன் பக்தி. இல்லைன்னா பிரபத்தி சரணாகதி, அவன் திருவடியே கதின்னு சரணாகதி பண்ணணும். இந்த 2ல் ஒன்றை கை கொண்டால் பகவானை நாம் வசப்படுத்தலாம் என்பது 5வது கொள்கை. 6வது, போக சாமிய பிரதத்துவம், நாம மோட்சம் பெற்ற பின், மோட்சத்தில் ஏற்கனவே இப்போ நித்திய சூரிகள்னு வைகுண்டத்தில் எப்போதும் இருப்பவர்கள் உண்டு. ஆதிசேஷன், கருடன், விஸ்வக்சேனர். நமக்கு முன்னாடி மோட்சம் போன முக்தாத்மாக்கள் உண்டு. அவர்கள்லாம் எத்தகைய ஆனந்தம் அனுபவிக்கிறாளோ அதே ஆனந்தத்தை நாமும் பெறுகிறோம். இந்த ஆனந்தத்தில் ஏற்றத்தாழ்வே கிடையாது. சிம்பிளாக சொல்லணும்னா, பெருமாளையே நினைச்சிட்டு இருந்த நம்மாழ்வாரும் நாதமுனிகளும் வைகுண்டத்தில் எவ்வளோ ஆனந்தமாக இருப்பாளோ, டிவி பார்த்த நேரம் போக மிச்ச நேரம் பெருமாளை நினைச்ச நமக்கும் கூட வைகுண்டம் போனால் அதே ஆனந்தம் உண்டு. அதனால போக சாமிய பிரதத்துவம், அந்த ஈக்குவலான ஆனந்தத்தை எல்லாருக்கும் கொடுக்குறான். இது 6. 7வது, பிரகிருதி தத் அதிரிக்த நித்திய விபூதி சம்ருத்தி, இந்த மோக்ஷங்கிறது மொத்த உலகியல் மண்டலத்தையும் கடந்து, டோட்டல் மெட்டீரியல் யூனிவர்ஸையும் கடந்து, ஸ்பிரிச்சுவல் ரியல், ஸ்பிரிச்சுவல் யூனிவர்ஸான வைகுண்டத்துக்குள்ள போனாதான், நித்திய விபூதிக்குள்ளே சென்றால் தான் மோட்சம். அதனால இந்த உலகத்தில் வாழும் போது மோட்சத்தை பெற முடியாது. மொத்தமாக வெளியேறி வைகுண்டம் போனாதான் அது நிரந்தரமான மோட்சம். இது 7வது பாயிண்ட். அப்போ 7, எப்போதுமே 7ங்கிறது மேஜிக் நம்பர். இந்த 7ஐயும் மனசில் வச்சுட்டேன்னா 7:55 பூர்த்தியாக இதை எல்லாத்தையும் நாம் அனுபவிச்சுடலாம். ஏன்னா 7ங்கிறது எப்போதுமே சிறப்பான நம்பர். மலைகள் 7, புண்ணிய நதிகள் 7, துவீபங்கள் 7, கடல்கள் 7, அதுபோல ராமாயணத்தில் உள்ள காண்டங்கள் 7, மேல் உலகங்கள் 7, கீழ் உலகங்கள் 7, சங்கீதத்தில் உள்ள ஸ்வரங்கள் 7, திருமலையில் உள்ள மலைகள் 7, ஸ்ரீரங்கத்தில் உள்ள பிராகாரங்கள் 7, தோனி ஷர்ட்டுக்கு பின்னாடி உள்ள நம்பர் கூட அதுதான். அதனால 7ங்கிறதுக்கு எத்தனையோ சிறப்பு உண்டு. இந்த 7 ஞாபகம் வச்சுக்கோங்க. பிராட்டியோடு கூடிய பெருமாளே பரம்பொருள், அவர்தான் எல்லாருக்குள்ளும் ஆத்மா, அவருக்கு எல்லாமே சரீரம். எல்லா வார்த்தைகளும் பெருமாளை குறிக்கும், எல்லா செயல்களும் அவனுக்கு செய்கிற பூஜையாகும். பக்தியாலும் சரணாகதியாலும் அவனை வசீகரிக்கலாம். மோட்சம் போயிட்டா எல்லாருக்கும் ஒரே ஆனந்தம். இந்த உலகியல் மண்டலத்தை தாண்டி நித்திய விபூதி வைகுண்டம், அங்கே போனாதான் மோட்சம். 7ஆச்சா? இப்போ ஒன்னொன்னா பார்த்துன்னு வருவோம். முதல் பாயிண்ட்.